இந்த முதல் திருச்சபையை கட்டி அதுலேருந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, இரண்டாவது ஒரு இடத்த பார்க்கும்போது, அந்த இடத்த ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 6 மாடு நின்றுச்சு. அந்த மாடு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணி, அப்புறம் அதில் ஒரு சின்ன வாய்க்கால் கட்டி அதனுடைய அந்த கழிவெல்லாம் போகிறதுக்கு அதை விட்டுருந்தாங்க. ரொம்ப உள்ளே போய் நின்னாலே ஒரு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் மட்டும் தனியாக போகல, ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன். அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த இடம் தருவாங்களா அப்படின்னு. அவரு அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என்னை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்னா, ஐயோ உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சர்ச்சுக்கு இடம் கேட்குறீங்க, நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, முடிவே பண்ணிட்டீங்களா, அப்படி பேசுனீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக அவங்கள்ட்ட மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு பேசுறீங்கன்னு நினச்சேன், அந்த இடத்துல போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன எப்படி சாணி மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. உடனே நான் ஒரு டயலாக் ஒன்று விட்டேன், ஏசுநாதரும் மாட்டு தொழுவத்தில் தான் வந்தார். ஏன்னா வேற அவர்கிட்ட தப்பிக்கவே முடியல அந்த இடத்துல, ஏன்னா அவர் கேவலப்படுத்திட்டே இருக்காரு, இந்த இடத்துல போய் சர்ச்சை எப்படிதான் கட்ட முடியும் அப்படின்னு வேற வழியே இல்லை எனக்கு சொல்றதுக்கு. அவன் உடனே என்ன பார்த்து சொன்னா, அவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ ரொம்ப ஓவரத்தான் பேசுவ எப்பவுமே, உடனே வசனத்தை சொல்லி வாயடைக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னாரு. ஆனா அந்த ஒரே வாரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை ரெடி பண்ணி, அதெல்லாம் பழக்கம் தான். ஃபர்ஸ்ட் எங்க வீட்லயே மாடெல்லாம் நிறைய நின்றுச்சு. நம்ம அந்த வேலை தான், சாணி அழுற வேலை இருந்தது, அதெல்லாம் பெருசா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அதெல்லாம் கிளீன் பண்ணி அழகா அந்த டெடிகேஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவர் முன்னாடி வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார், எப்படி இருந்த இடம் இது எப்படி மாறிடுச்சு. அப்போ விஷன், உள்ளுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நமக்காக 5 அடி கத்தர் எடுத்து. உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையை, சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணலாம். இந்த இடத்துலயா செய்ய போற, இதுவாவும் கணவன், இதுவாவும் மனைவி, இதுவா உன்னுடைய இடம், இவ்வளவு அழுக்கா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு முடியாம இருக்கிறீங்க, இத்தனை சூழ்நிலை இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து எதிர்மறையா நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்குள்ள அந்த திரிய பத்த வச்சவர் கர்த்தர், உங்களுக்குள்ள அந்த ஆசையை வைத்தவர் கர்த்தர், விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி தரிசனத்தை வைத்த கர்த்தர், ஜெபிக்க வைத்த கர்த்தர், உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்த கர்த்தர், கடைசி வரையிலையும் உங்களுக்கு துணை நிற்பார். சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த சிறைச்சாலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த அந்நிய நாட்டுல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த இடத்துல தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்படி செய்வேன்னா அதை முழு மனதோடு நான் செய்வேன்.